அரியும் அரணும் இணைந்து பெற்ற செல்வனாம், ஆதிபராசக்தி மகிழ் மைந்தனாம், அவன் இணையில்லா தெய்வமகன், இன்பம் அளிப்பவன், ஈடில்லா சபரிமலை வாழும் எங்கள் ஐயப்பன். உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவன், அவன் எருமேலிதனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன். ஏறுமையில் வேலவனின் அருமை சகோதரன் எங்கள் ஐயப்பன். இப்படி ஐயப்பன் புகழ் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைய தினத்தில் ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி வடிவாய் காட்சி அளிக்க இருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த நேரலையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஐயப்பனின் பெருமைகள், ஐயப்பனின் சிறப்புகள் தொடர்பாகவும் இந்த மகர ஜோதியின் சிறப்பு குறித்தும் இன்றைக்கு நேரலையில் நம்ம பேச இருக்கிறோம். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வினோத் மயூரசிவம் வர்ணனையாளர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது வீரமணி தாசன் அவர்களும் பக்தி பாடகர் ஐயப்பனின் புகழ் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம். வணக்கம் வினோத். வணக்கம். ஸ்ரீ வீர தேவர் அகிலம் ஓங்காரமாய் விளங்க, ஸ்ரீ வீர தேவர் அகிலம் ஓங்காரமாய் விளங்க, ஸ்ரீ சபரிகிரீஸ்வரனாய் மணிபீடத்தில் அமர ஐயப்பா, கண்டவிடரு என்னை நீ தொண்டராய் பாட வைப்பாய், பாட வைப்பாய், பாட வைப்பாய் ஐயப்பா, கண்டபிடரு என்னை நீ தொண்டராய் பாட வைப்பாய், பாட வைப்பாய், பாட வைப்பாய் ஐயப்பா, நம்பினவர் காதரவுற்றருளும் ஐயனே, 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 ஐயன் ஐயப்பனே சரணமையப்பா. அகிலமெங்கும் வாழும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கிலும் ஐயப்ப கோடி பக்தர்கள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். எத்தனையோ தெய்வீக அவதாரங்கள் இந்த இந்திய மண்ணில் நிகழ்ந்த போதிலும் ஒவ்வொரு தெய்வீக அவதாரத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த மண்ணில் ஒவ்வொரு செய்தியை, ஒவ்வொரு வரலாற்றை, ஒவ்வொரு வாழ்வியலை போதிப்பதற்காக மனிதகுலத்திற்காகவே வந்த தெய்வங்கள் என்று சொல்லலாம். அவ்வகையில் சுவாமி ஐயப்பனுடைய தரிசனத்திற்கும் அவருடைய அவதார மகிமைக்கும் பெரும் சிறப்பு இருக்கிறது. அவருடைய அவதாரமும் பல விஷயங்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க திகட்டாத விஷயங்கள் என்று சொல்லலாம். நிகழ்ச்சியை நாம் தொடங்கும் முன்பே முதலில் ஐயப்பனுடைய சரணத்தை சொல்லிதான் நாம் ஆரம்பித்தோம். ஆம், நேயர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் ஒரு அன்பான வேண்டுகோள். அது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து சபரிமலை மகர ஜோதி தரிசனத்தை நாம் இந்த தொலைக்காட்சியினூடாக காணும் வரை அனைத்து பக்தர்களும் இல்லங்களில் இருந்தபடியே கழித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளும் தங்களுடைய உள்ளங்களில் ஐயப்பனை மனதார நினைத்து ஒருமுக சிந்தனையோடு வேறு எந்த வேலைகள் இருந்தாலும், வேறு எந்த சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விலக்கி வைத்து இந்த நேரத்தில் ஐயப்பனுக்காகவே நாம் நேரத்தை ஒதுக்கி வைத்து பரிபூரண சரணம் சொல்லி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி துதித்து இந்த நேரலையை கண்டு மகிழ்வோம். சரணம் என்ற ஒரு வார்த்தைக்கு மிகுந்த தாத்பரியம் உண்டு. சா என்ற சொல், அதாவது சரணம் என்ற சொல்லில் சா என்ற வார்த்தை சம்ஸ்காரத்தை குறிக்கிறது. அடுத்தது ரா என்ற எழுத்து ஞானத்தை தரக்கூடிய ஒரு எழுத்து. அடுத்தது ர, இந்த எழுத்து துன்பங்களை போக்குகிறது. ச ர ந, இந்த எழுத்தை தொடர்ந்து இம் என்ற எழுத்து அதை சம்ஸ்காரம் என்றும் மற்றொரு சொல்லில் சொல்வார்கள். இந்த எழுத்து துன்பங்களை போக்கக்கூடியது. இந்த 4 எழுத்தும் சேர்ந்த ஒரு சொல் இன்றைய தினம் முழுவதும் இப்பொழுது முதல் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஓங்கி ஒலிக்கட்டும். சுவாமியே சரணம் ஐயப்பா. ரொம்ப அருமையான ஒரு தொடக்கமாக இருந்தது. தொடர்ச்சியாக ஐயப்பனின் சிறப்புகள் குறித்தும் மகர ஜோதியின் சிறப்புகள் குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். அதற்கு முன்னதாக பக்தி பாடகர் வீரமணி தாசன் அவர்கள் ஐயப்பன் பெருமை தொடர்பாக பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். சுவாமி சரணம். ஆஸ்யாம கோமல விசாலதனும் விசித்திர வாசோம சாமருணோத்பலதாமஹஸ்தம் உத்துங்கரத்னமகுடம் குடிலாக்கிரகேஷம் சாஸ்தாரமிஷ்டவரதம் சரணம் பிரபத்யே. சுவாமியே சரணமையப்பா, சபரிமலை ஸ்ரீதர்மசாஸ்தாவே சரணமையப்பா. உலகெங்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு அடியேன் வீரமணிதாசனின் சுவாமி சரணங்கள். இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காக சில ஆன்மாக்களை தேர்ந்தெடுப்பான். அப்படித்தான்
தன்னை வெளிப்படுத்த முதலாக ஒரு புனித ஆன்மாவை தேர்ந்தெடுத்தான். நாடக துறையிலே கொடிகட்டி பறந்த அந்த காலத்திலே நவாப் ராஜமாணிக்கம் என்கின்ற ஒரு பெரியவர், அவர் தனது நாடகம் மூலமாக சுவாமி ஐயப்ப மணிகண்ட சுவாமியின் புகழை, அவரது வரலாற்றை நாடகமாக நடித்து தமிழகமெங்கும் பரப்பினார். அதனைத் தொடர்ந்து அடியனுடைய மானசீக குருநாதர் கலைமாமணி திரு கே வீரமணி ஐயா அவர்கள் பாடிய பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரியும். எப்படி இந்தியாவிலே தேசிய கீதம் ஜனகணமன என்று இருக்கின்றதோ அதே போலே சுவாமிமார்களின் தேசிய கீத பாடலாக இன்று பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே என்ற பாடலும், பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா என்ற அற்புதமான பல பாடல்களை பாடி தனது அற்புதமான குரல் வளத்தாலே லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களை உருவாக்கி சபரிமலைக்கு அழைத்தவர் தனது குரல் மூலமாக எனது மானசீக குருநாதர் திரு கே வீரமணி ஐயா அவர்கள். அவரை தொடர்ந்து எல்லாம் வல்ல ஐயனின் திருவருளாலும் குருநாதரோட திருவருளாலும் அடியேன் முதலாக பாடிய ஐயப்பன் ஆல்பம் 1992 ஆண்டு வெளிவந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சிம்பனி ரெக்கார்டிங் கம்பெனி மூலமாக அடியேன் அறிமுகம் செய்யப்பட்டு அந்த வருடமே மிக பிரபல்யம் அடைந்தது அந்த கேசட். லம்போதரனே நலம் தரும் கணபதியே என்ற ஒரு அற்புதமான முதல் பாடல். ஆளரவம் இல்லா பனி காட்டுல வீடு மறந்தோடி வரும் கூட்டமே, சொர்க்கம் ஏழும் நேரில் வந்த போதிலே கண்கள் உந்தன் சன்னிதானம் தேடுதே என்ற அற்புதமான பல பாடல்கள் அரவிந்தன் அவர்கள் இசையிலே ஸ்ரீராம் சர்மா அவரது வரிகளிலே அடியேன் பாடி வெளிவந்த கல்லுமுள்ளும் காலுக்கு மெத்தை 1992 ஆண்டு வெளிவந்து அன்று முதல் இன்று வரை எல்லாம் வல்ல ஐயனின் அருளோடு இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றோம். பல பாடல்கள் ஐயப்பனின் வரலாறு, ஒவ்வொரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாடல்கள், நிறைய பாடல்களை பாடும் ஒரு பெரிய பாக்கியம் பெற்றேன். இன்னும் இந்த இறைபணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. முதலாக சபரிமலையை, அந்த திருக்கோயிலை 18 படிகளோடு கூடிய அந்த அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தை வடிவாக்கம் செய்யக்கூடிய நேரத்திலே அங்கிருந்தவர்கள் பரசுராமரும் அகத்திய பெருமானும். அகத்திய பெருமானிடம்தான் முதலாக மணிகண்ட சுவாமி எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும், எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும், எந்த வழியிலே கிளம்பி எப்படியெல்லாம் வர வேண்டும், எந்த 7 கோட்டைகள் இருக்கிறது, எரிமேலி தொடங்கி சபரிபீடம் வரை அந்த 7 கோட்டைகளை தாண்டி எவ்வாறு வர வேண்டும். முக்கியமாக ஐயப்பன் குருசுவாமிகளுக்கு மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த யாத்திரையிலே, இந்த விரத வழிபாட்டிலே குருசாமி இல்லாமல் எந்த யாத்திரையும் முழுமை அடையாது. பூதநாத உபாக்கியானத்திலே சுவாமி ஐயப்பன் 3 பட்சம் என்று சொல்லியிருக்கின்றார். 3 பட்சம் விரதம் இருக்க வேண்டும், மாலை அணிந்து 3 பட்சம். ஒரு பட்சம் என்பது 15 நாட்கள். 3 பட்சம் என்று 15 45 நாள் இருக்கு. அது ஒரு மண்டலம். 45 நாள் இருக்கலாம், 48 நாள் இருக்கலாம், தப்பே கிடையாது. எல்லாம் அவரவர் மனதை பொறுத்து தான் இருக்கிறது. அதனால முறையான குடும்பத்தாரோடு அனுமதியோடு குருசாமி கரங்களால் ஒரு சாமி மாலை போடணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல மாலை போடுற குருசாமி சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கணும். சபரிமலைக்கு மாலை போடாதவங்க கையால நம்ம மாலை அணிதல் மிக மிக தவறு. அது இல்லை அப்படின்னா தாய் தந்தையர் கையால நம்ம மாலை அணிந்து கொள்ளலாம். மாதா பிதா குரு தெய்வம் இந்த வரிசை தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால
அடியேன் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷம் என்னுடைய குருசாமி கையால் மாலை போட்டுட்டேன். அப்புறம் என்னுடைய தாய் தந்தையர் கையால் தான் மாலை அணிந்து கொண்டேன். அதனால் விரதம் இந்த நாட்களில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு அபச்சாரம், ஒரு தவறு. மாலை அணிந்து கொண்டு ஒரே வாரத்தில் மலைக்கு போகிறது, 10 நாளில் மலைக்கு போகிறது, 15 நாளில் மலைக்கு போகிறது. அப்படி செல்வதால் எந்த ஒரு பயனும் கிடைக்கப் போவதே இல்லை. முழுமையான அர்ப்பணிப்போடு சரணாகதியோடு கூடிய இந்த ஐயப்ப விரத வழிபாடு, யாத்திரை இதெல்லாம் கடைபிடிக்க முடிந்தால் மாலை அணிந்து கொண்டு செல்லலாம். இல்லாட்டி யாருக்குமே தொந்தரவுமே கொடுக்காம வீட்டிலே இருக்கலாம். நம்ம திருக்கோயில்கள் எல்லாம் அறங்காவலர்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த அறங்காவலரோட அதிகாரம் என்ன தெரியுமா? அவங்க தான் கோயிலை நிர்வாகம் பண்ணணும். உற்சவங்கள், அங்கே வேலை பணியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், ஊழியர்கள் இவர்களையெல்லாம் நிர்வாகம் செய்து அவர்களுக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுத்து அந்த இறைவனுக்கு எந்த விதமான ஒரு வழிபாடு குறைகளும் வராமல் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை அந்த அறங்காவலர்களுக்கு உண்டு. அதே போல சபரிமலை செல்லக்கூடியவர்களுக்கு அந்த அணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருசாமி தான் சபரிமலை கோயிலோட தர்மகர்த்தா அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னா, பக்தர்கள் அளிக்கக்கூடிய அந்த காணிக்கை இருக்குல்ல, அந்த காணிக்கையெல்லாம் ஒழுங்காக பயபக்தியோடு 18 படி ஏறி அந்த உண்டியில் எட்டு போய் சேர்ப்பார் அந்த குருசாமி. அதனால்தான் குருசாமி, அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, சுவாமி ஐயப்பன் நம்மை போன்ற மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கார் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சுவாமி மணிகண்டன் என்ன சொல்றார் அப்படின்னா, எனது பக்தர்கள் எப்படி என்னை சுவாமி என்றும் ஐயப்பா என்றும் அழைக்கிறார்களோ அதே போலே எனது பக்தர்களை நீங்கள் அனைவரும் ஐயப்பா என்று அழைக்க வேண்டும், சுவாமி என்று அழைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை அளித்தவர் சுவாமி ஐயப்பன், மணிகண்ட சுவாமி. அதனால சுவாமிமார்கள் இந்த ஒரு அற்புதமான ஒரு அங்கீகாரத்தை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். மாலை இருக்கிற வரைக்கும் ஒரு குணம், மாலை கைட்டின உடனே வேற பழைய குணம்னா என்ன பிரயோஜனம்? வருஷா வருஷம் மலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நான் 24 வருஷம் போயிருக்கேன், 32 வருஷம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. நம்ம கிட்ட இருக்க தீய குணங்கள், கெட்ட குணங்கள், பொறாமை, பொச்சரிப்பு, இந்த மாதிரி நம்மை அறியாமல் சில இதெல்லாம் தொத்தின்னு இருக்கோம் நம்ம உடம்புல. இந்த தீய குணங்கள்லாம் ஒவ்வொன்றாக விட்டொழிக்க வேண்டும். நாம் இந்த யாத்திரையோட பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால் நாம் பெற்ற பலன் என்ன அப்படின்னா, நாம் மனிதனாக திருந்தி வாழ்வதற்கு ஒரு உருப்படியான ஒரு விரத யாத்திரை முறை வழிபாடு தான் இந்த சபரி யாத்திரை வழிபாடு.